2025ஆம் ஆண்டு குரூப் 4 எக்ஸாமுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ், மேகாங் திருவிழா 2024 எந்த மாநிலத்தில் கொண்டாடப்பட்டது? மேகாங் அப்படின்ற ஒரு திருவிழா எந்த மாநிலத்தில் பிரசித்தி பெற்ற ஒரு திருவிழா? அது ஆண்டுக்கு ஒரு முறை கொண்டாடுவாங்க. 2024 மட்டும் கிடையாது, ஒவ்வொரு ஆண்டுமே கொண்டாடுவாங்க. அப்படி இந்த மேகாங் திருவிழா என்பது மேகாலயா மாநிலத்தில் கொண்டாடக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற விழா. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பான விழாக்கள் இருக்கும். இப்போ தமிழ்நாடு அப்படின்னா பொங்கல் விழா கொண்டாடுவோம். அதே போல் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு முக்கியமான விழாக்கள் இருக்கும். அந்த வகையில் மேகாலயா மாநிலத்தில் மேகாங் என்ற திருவிழா கொண்டாடுறாங்க. மேகாலயா மேகாங் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ரைட்டு. ஹார்னிபில் அப்படின்ற ஒரு திருவிழா நாகாலாந்து மாநிலத்தில் கொண்டாடக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு திருவிழா. இது ஏற்கனவே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின். அதே போல் மணிப்பூரில் பிரசித்தி பெற்ற திருவிழா எது அப்படின்ற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. யாஷோங் என்ற திருவிழா மணிப்பூரில் நடைபெறக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு திருவிழா. இரண்டாவது கரண்ட் அஃபேர்ஸ், மேற்கூரை அமைப்பதில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எது? இப்போ வீட்டின் கூரை மீது சோலார் பேனல்ஸ் அமைத்து மின்சாரத்தை எடுக்கக்கூடிய ஸ்கீமு, அந்த ஒரு திட்டத்தில் முதலிடம் வகித்துள்ள மாநிலம் எது என்பது நமக்கான வினா. குஜராத். சோலார் பேனல் அமைப்பதில் முதலிடம் பெற்றுள்ள மாநிலம் குஜராத். மூன்றாவது கரண்ட் அஃபேர்ஸ், இந்தியாவில் கிரிப்டோ முதலீடுகளில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எது? கிரிப்டோ அப்படின்றது இப்போ நம்ம இந்தியன் ரூபீஸ் இருக்குல்ல, அது மாதிரி அது ஒரு பணம். பிட்காயின், இந்த நேம்ஸ்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதெல்லாம் வந்து ஒரு டிஜிட்டல் மணி அப்படி சொல்லலாம், டிஜிட்டல் மணி. அதில் வந்து முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் இந்தியாவை பொறுத்தளவு டெல்லி அப்படின்றது ஒரு யூனியன் பிரதேசம். ரைட், டெல்லி தான் இந்தியாவில் கிரிப்டோ முதலீடுகளில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம். ரைட். நான்காவது, இவற்றில் எந்த நாடு புற்றுநோய் தடுப்பூசியை தயாரித்துள்ளது? ரஷ்யா. நம்ம அடிக்கடி செய்திகளை நியூஸ் பேப்பரில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ரஷ்யா உலகிலேயே முதல் நாடாக புற்றுநோய் தடுப்பதற்கான தடுப்பூசியை கண்டுபிடித்துள்ளது. இந்த தடுப்பூசியானது வருகின்ற 2026 ஜனவரி முதல் மக்களுடைய பயன்பாட்டுக்கு வெளியிடப்படும் அப்படின்னு அந்த நாட்டில் சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் குறைந்த விலையில் இந்த தடுப்பூசி மக்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரைட். 55வது கரண்ட் அஃபேர்ஸ், சர்வதேச மனித ஒற்றுமை தினம். இப்போ சர்வதேச மனித ஒற்றுமை தினம் என்பது வேறு, சர்வதேச மனித உரிமைகள் தினம் என்பது வேறு. சர்வதேச மனித ஒற்றுமை தினம் என்பது டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகின்றது. சர்வதேச மனித உரிமைகள் தினம் அப்படின்றது டிசம்பர் 10ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகின்றது. டிசம்பர் 20 சர்வதேச மனித ஒற்றுமை தினம், டிசம்பர் 10 என்பது சர்வதேச மனித உரிமைகள் தினம். ஆறாவது கரண்ட் அஃபேர்ஸ், இவற்றில் எந்த மாவட்டத்தில் கடல் சாகச விளையாட்டு மையம் அமைக்கப்பட உள்ளது? கடலூரில் கடல் சாகச விளையாட்டு மையம் அமைக்கப்பட உள்ளது. கடலூர் மாவட்டத்தில் கடல் சாகச விளையாட்டு மையம் தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட உள்ளது. அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ், ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் அதிக குழாய் இணைப்பு உள்ள மாநிலம் எது? உத்தரப்பிரதேசத்தில் பாப்புலேஷன் அதிகம், அது ஒரு ஃபேக்டர் நம்ம சொல்லலாம். ஸோ அந்த ஃபேக்டரை வச்சு ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் அதிக குழாய் இணைப்புகள் உள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம் தான். ஏன்னா அங்கே மக்கள் தொகை அதிகம், ஃபேமிலிஸ் அதிகம், அதனால் குழாய் இணைப்பும் அதிகமாக தான் இருக்கும். இந்தியாவிலே எந்த மாநிலத்தில் முதல் மாநிலமாக 100% ஜல்ஜீவன் திட்டத்தை அமல்படுத்திய மாநிலம்? இது ப்ரீவியஸில் கேட்டிருக்கிறாங்க. அதற்கான ஆன்சர் கோவா. அப்படின்ற ஒரு சின்ன மாநிலம். அப்போ குறைந்த மக்கள் தொகை, குறைந்த குடும்பங்கள் இருக்கும், அங்கே டேப் கனெக்ஷன் கொடுக்குறது ரொம்ப ஈஸி. இந்த ஸ்டேட் தான் ஃபஸ்ட்டு 100% ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து இந்த கொஸ்டின் வந்து அப்படின்னா மோஸ்ட் டேப் கனெக்ஷன் எந்த ஸ்டேட்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இந்த கொஸ்டின். இதுக்கு உத்தரப்பிரதேசம் ஆன்சர். பயணம் மற்றும் சுற்றுலா வளர்ச்சி குறியீடு 2024 பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள நாடு எது? கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தளவு ஒவ்வொரு ஆண்டும் இண்டெக்ஸஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க, ஒவ்வொரு துறையின் கீழ் இண்டெக்ஸஸ். இப்போ மனிதவள மேம்பாட்டு அறிக்கை அப்படின்னு ஒன்று நம்ம படிப்போம். அப்புறம் நித்தி ஆயோக் ஒரு இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பாஸ்போர்ட், எந்த நாட்டு பாஸ்போர்ட் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பாஸ்போர்ட் இண்டெக்ஸ்னு கொடுப்பாங்க. இப்படி நிறைய இண்டெக்ஸஸ் வந்து வெளியிடுவாங்க. அந்த இண்டெக்ஸில் இந்தியா எந்த ரேங்க்கில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அது நமக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ரைட். இதில் வந்து பார்த்திங்கன்னா பயணம் மற்றும் சுற்றுலா வளர்ச்சி குறியீடு 2024 பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள நாடு அமெரிக்கா.
ஸோ அமெரிக்காவுக்கு அதிகமான பயணிகள் சுற்றுலா டூரிசமுக்கு போகிறாங்க. எனவே அந்த நாடு இந்த பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ளது. அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ். தேசிய விவசாயிகள் தினம் டிசம்பர் 23ஆம் தேதி தேசிய விவசாயிகள் தினம் கடைபிடிக்கப்படுகின்றது. இந்த நாள் முன்னாள் பிரதமர் சரண் சிங் அவருடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு விவசாயிகள் தினமாக அனுசரிக்கப்படுகின்றது. ஏன் இவருடைய பிறந்த தினம் விவசாயிகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா, இவருடைய ஆட்சி காலத்தில் வேளாண்மைக்கு அதிகமாக பங்காற்றிருக்காரு அப்படின்ற வகையில் டிசம்பர் 23 தேசிய விவசாயிகள் தினமாக கடைபிடிக்கப்படுகின்றது. அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ். இஸ்ரோ பாரதிய அந்தரிக்ஷ் நிலையத்தை எந்த ஆண்டுக்குள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது? 2035க்குள். அதாவது இஸ்ரோவானது விண்வெளியிலேயே ஒரு ஆய்வு மையத்தை அமைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அது 2035க்குள்ளே அமைப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இதை இஸ்ரோ பாரதிய அந்தரிஷ் அப்படின்னு பேர் வச்சு அழைக்கிறாங்க. அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ். இந்திய விமான நிலைய ஆணையம் சார்பில் எந்த விமான நிலையத்தில் உதான் யாத்ரி கஃபே தொடங்கப்பட உள்ளது? கொல்கத்தா விமான நிலையத்தில் உதான் யாத்ரி கஃபே கொல்கத்தா விமான நிலையத்தில் தொடங்கப்பட உள்ளது. இணைய தயார்நிலை குறியீடு 2024 முதலிடம் பிடித்துள்ள நாடு எது? அமெரிக்கா தான். இதுலேயும் அமெரிக்கா தான். இணைய தயார்நிலை குறியீடு 2024 முதலிடம் பிடித்துள்ள நாடு அமெரிக்கா. இந்தியாவில் விமானங்களில் வைஃபை வசதியை அறிமுகம் செய்ய உள்ள நிறுவனம் எது? விமானங்களில் வைஃபை வசதி கொடுக்க அறிமுகம் செய்ய உள்ள நிறுவனம் ஏர் இந்தியா நிறுவனம் விமானத்தில் ஒய்ஃபை கொடுக்கறதுக்கான திட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. அதிக எண்ணிக்கையிலான ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் திட்டங்கள் செயல்பாட்டில் முன்னிலையில் உள்ள மாநிலம் எது? எந்த ஸ்டேட்டில் அதிகமான ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கர்நாடகா ஸ்டேட்டில் அதிகமான ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் திட்டங்கள் செயல்பாட்டில் உள்ளது. விருப்ப நடைமுறை பயிற்சி திட்டத்தினை அறிமுகம் செய்துள்ள நாடு? இதுவும் அமெரிக்கா தான். அதிகமாக அமெரிக்கா பற்றி தான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்க முடியுது. விருப்ப நடைமுறை பயிற்சி திட்டத்தினை அறிமுகம் செய்துள்ள நாடு அமெரிக்கா. இந்தியாவில் நெரிசல் மிகு நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள நகரம் எது? ஹைலி டிராஃபிக் எந்த சிட்டியில் இருக்குது? இது ஆண்டுதோறும் இந்த இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. எந்த சிட்டி அதிகமாக டிராஃபிக்கான சிட்டி அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு விடுவாங்க. அதில் தொடர்ந்து முதலிடம் வகிக்கக்கூடிய நகரம்னா பெங்களூர் தான். மோஸ்ட் பிஸியஸ்ட் சிட்டி பெங்களூர். தெய்யம் நடன விழா கொண்டாடப்படும் மாநிலம் எது? மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் கேரளாவில் ஆடக்கூடிய நடனம் தெய்யம், மோகினி ஆட்டம் இதெல்லாம் கேரளாவுக்கான நடனங்கள். குச்சிப்புடி என்பது ஆந்திரா. பரதநாட்டியம், கோலாட்டம், மயிலாட்டம் இதெல்லாம் தமிழ்நாடு. ஒவ்வொரு ஸ்டேட்டினுடைய திருவிழாக்கள், அந்த ஸ்டேட்டில் ஆடக்கூடிய நடனம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். இதெல்லாம் கொஸ்டினில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்தியாவின் முதல் கடலோர மற்றும் வேடர் பறவைகள் கணக்கெடுப்பு எங்கு நடைபெற்றது? ஆக்ரா. சரி, ஆக்ரா கிடையாது. குஜராத். பிடிஎஃப்பில் பேஜ் மாறி இருக்குது, அதனால் மாற்றி சொல்லிட்டேன். ரைட்டு. இந்தியாவின் முதல் கடலோர மற்றும் வேடர் பறவைகள் கணக்கெடுப்பு குஜராத்தில் நடைபெற்றது. ரைட். இவற்றில் எந்த மாநிலம் பருவமழையை இயற்கை பேரிடராக அறிவித்துள்ளது? ஒடிசா அதிகமான இயற்கை பேரிடர்களை சந்திக்கக்கூடிய ஒரு மாநிலம். எனவே அவங்க பருவமழையை கூட அந்த ஸ்டேட்டில் அதை இயற்கை பேரிடராக அறிவிச்சுக்கிறாங்க. இதற்கான விடை ஒடிசா.
மாநில சட்டமன்றத்தில் ஆளுநர் சிறப்புரையாற்றும் அதிகாரத்தை பற்றி கூறக்கூடிய சட்ட விதி 176. ஆர்டிகல் 176 மாநில சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையாற்றுவது. இதுவே சட்ட விதி 87 என்பது நாடாளுமன்றத்தில் பிரைம் மினிஸ்டர் உரையாற்றுவது. இப்போ நாடாளுமன்றம் என்று வந்தால் அங்கு பிரைம் மினிஸ்டர் உரையாற்றுவார், அதற்கான சட்ட விதி 87. சட்டமன்றம் என்று வந்தால் அங்கு ஆளுநர் உரையாற்றுவார், அதற்கான சட்ட விதி 176. ஆசியாவின் மிகப்பெரிய 15வது விமான கண்காட்சியான ஏரோ இந்தியா 2025 எந்த நகரில் நடைபெற உள்ளது? ஆன்சர் பெங்களூர். பெங்களூரில் ஏரோ இந்தியா 2025. இது பார்த்திங்கன்னா விமான கண்காட்சி தான். தமிழ்நாட்டில் கூட நடந்துச்சுல்ல போன வருடம் 2024. அதுபோல் பெங்களூரில் ஏரோ இந்தியா 2025 விமான கண்காட்சியானது நடைபெற்றது. இது 15வது முறையாக இந்த விமான கண்காட்சியானது நடைபெற்றுள்ளது. 18வது பிரவாசி பாரதிய மாநாடு எங்கு நடைபெற்றது? இந்த பிரவாசி பாரதிய மாநாடு அப்படின்றது வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்காக அவங்களுடைய சிறப்பை போற்றும் வகையில் நடைபெறக்கூடிய ஒரு மாநாடு. வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் என்பது ஜனவரி 9ஆம் தேதி. அதனை சிறப்பிக்கும் பொருட்டு ஒரு மாநாடு கூட்டியிருக்காங்க. அது எங்கு நடைபெற்றது? ஒடிசாவில் 18வது முறையாக பிரவாசி பாரதிய மாநாடு நடைபெற்றது. இது ஒவ்வொரு முறையும் வேறு ஸ்டேட்டில் இந்த விழா வைப்பாங்க, இந்த மாநாடு வைப்பாங்க. அந்த வகையில் 18வது மாநாடு ஒடிசாவில் நடைபெற்றது. இவற்றில் எந்த மாநிலத்தில் காக்கியேட் திருவிழா நடைபெற்றது? முன்னாடி தான் பார்த்தோம், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு விழா வச்சுருப்பாங்கன்னு. அப்படி இந்த காக்கியேட் திருவிழா சிக்கிம் மாநிலத்தில் நடக்கக்கூடிய ஒரு திருவிழா. இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு திருவிழா பார்த்தோம். ஹானிபில் அப்படின்றது நாகாலாந்து, யாஷாங் அப்படின்றது சிக்கிம், மேகாங் அப்படின்றது மேகாலயா. சிக்கிமில் காக்கியேட் திருவிழா நடத்துகிறாங்க. இவற்றில் எந்த மாநிலத்தில் கொரிங்கா வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ளது? ஆந்திர பிரதேசத்தில் தான் கொரிங்கா வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ளது. இந்த சரணாலயங்கள், அதுக்கப்புறம் பறவைகள் சரணாலயம், விலங்குகள் சரணாலயம், தேசிய பூங்காக்கள், இதெல்லாமே ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் என்னென்ன பேரில் வச்சுருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை ஒட்டியும் கொஸ்டின் நமக்கு அதிகமாக கேட்குறாங்க. இந்தியாவிலேயே முதல் முறையாக யோகா கொள்கையை வெளியிட்டுள்ள மாநிலம் எது? உத்தரகாண்டில் யோகாவுக்கு ஒரு பாலிசி, யோகா பாலிசி அப்படின்னு ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. யோகா பாலிசி ரிலீஸ் பண்ண ஸ்டேட்டு உத்தரகாண்ட். இந்தியாவின் முதல் எல்லை சூரிய கிராமம் மாசாலி, குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாசாலி. இந்த மாசாலி கிராமம் நம்முடைய பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம், ஒரு வில்லேஜ். மாசாலி குஜராத்தில் இருக்குது. இதுதான் இந்தியாவின் முதல் எல்லை சூரிய கிராமமாக பார்க்கப்படுகின்றது. சுற்றுச்சூழல் பாதிப்புகளால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள மாநிலம் மத்திய பிரதேசம். இந்த ஸ்டேட்டு அதிகமாக சுற்றுச்சூழல்களால் பாதிக்கப்பட்டுள்ள ஒரு மாநிலமாக இருக்கின்றது மத்திய பிரதேசம். தங்கம் இறக்குமதி செய்யும் நாடுகள் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது? 2வது இடம். தங்கத்தை நம்ம இறக்குமதி செய்வதில் 2ஆம் இடம் வகிக்கின்றோம். உலகில் மிக நீளமான விண்வெளி நடையை மேற்கொண்டுள்ள நாடு எது? உலகின் மிக நீளமான விண்வெளி நடையை மேற்கொண்டுள்ள நாடு சீனா. வன அறிக்கை 2023 படி அதிக எண்ணிக்கையிலான காடுகளை கொண்டுள்ள மாநிலம் எது? விடை மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசம் 2023 வன அறிக்கையின்படி அதிக எண்ணிக்கையிலான காடுகளை கொண்டுள்ள மாநிலமாக இருக்கின்றது. இப்போ 2024 படியும் அதிகமான காடுகளை கொண்டுள்ள மாநிலம் மத்திய பிரதேசம்தான். உலக பொருளாதார மாநாடு 2025 எங்கு நடைபெற உள்ளது? டாவோஸ், சுவிட்சர்லாந்தில் உலக பொருளாதார மாநாடு நடைபெற உள்ளது. சுவிட்சர்லாந்து, டாவோஸ். இந்தியாவின் முதல் உயிர் பிட்ரூமின் சாலை எங்கு அமைக்கப்பட உள்ளது? இந்தியாவின் முதல் உயிர் பிட்ரூமின் சாலை எங்கு அமைக்கப்பட உள்ளது? நாக்பூர், மகாராஷ்டிரா.
பிளாஸ்டிக் வச்சு ரோடு போட்டாங்க. அப்புறம் வந்து இரும்பு ஸ்டீலை வச்சு ரோடு போட்டாங்க. இது உயிர் பிற்றுமீன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஆங்கிலத்தில் என்ன அப்படின்றது தெரியல. ஆனால் இப்படி ஒரு சாலையை நாக்பூர், மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாக்பூரில் அமைக்கிருக்கிறாங்க. சோனாய் ரூபாய் வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? அஸ்ஸாம். சோனாய் ரூபாய் வனவிலங்கு சரணாலயம் அஸ்ஸாம் மாநிலத்தில் அமைந்துள்ளது. வில்லோ எனப்படும் குவாண்டம் சிப்பானது எந்த அமைப்பினால் வெளியிடப்பட்டுள்ளது? கூகுள் நிறுவனம் வில்லோ எனப்படும் குவாண்டம் சிப்பை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர்? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நீதிபதி ராமசுப்ரமணியம் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி மணிக்குமார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார்ல, தமிழ்நாட்டுக்கு இருந்தார் மணிக்குமார். இதுக்கு பார்த்தீங்கன்னா அருண் மிஸ்ரான்னு நினைக்கிறேன், சரியாக மறந்துருச்சு. ஆனால் இப்போ தற்போது தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக நீதிபதி ராமசுப்ரமணியம் நியமிக்கப்பட்டுள்ளார். கிராமப்புறங்களில் ஊட்டச்சத்தினை மேம்படுத்த தொடங்கப்பட்டுள்ள திட்டம் சுபோஷித் பஞ்சாயத்து திட்டம். இந்த சுபோஷித் பஞ்சாயத்து திட்டம் மத்திய அரசினால் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். கிராமப்புறங்களில் ஊட்டச்சத்தினை மேம்படுத்துவதற்காக கொண்டு வந்திருக்காங்க. நியூட்ரிஷனை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. சுபோஷித் பஞ்சாயத்து திட்டம். டார்ஜிலிங் வன உயிரியல் பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? மேற்கு வங்காளத்தில் டார்ஜிலிங் வன உயிரியல் பூங்காவானது அமைந்துள்ளது. 31வது தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநாடு எந்த மாநிலத்தில் நடைபெற்றது? மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசத்தில் 31வது தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநாடு நடைபெற்றது. உலக பிரெய்லி தினம் ஜனவரி 4ஆம் தேதி இந்த பிரெய்லி தினமானது கடைபிடிக்கப்படுகின்றது. பார்வையற்றவர்கள் படிக்கிறதுக்காக சிறப்பாக உருவாக்கப்பட்ட அந்த பிரெய்லி மெத்தட், அதற்கான தினம்தான் ஜனவரி 4. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கோப்பை 2024 வென்ற பல்கலைக்கழகம் எது? சண்டிகர் பல்கலைக்கழகம் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கோப்பையை வென்றுள்ளது. தமிழ்நாடு பல்லுயிர் அருங்காட்சியகம் மற்றும் பாதுகாப்பு மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? கன்னியாகுமரி. தமிழ்நாடு பல்லுயிர் அருங்காட்சியகம் மற்றும் பாதுகாப்பு மையம் கன்னியாகுமரியில் அமைக்கப்பட உள்ளது. சிந்து சமவெளி நாகரிக நூற்றாண்டு சர்வதேச மாநாடு எங்கு நடைபெற்றது? சென்னையில் தான் சிந்து சமவெளி நாகரிக நூற்றாண்டு சர்வதேச மாநாடு நடைபெற்றது. இவர்களில் யாருக்கு சென்னை அருங்காட்சியகத்தின் முழு உருவ சிலை நிறுவப்பட உள்ளது? சர்ஜான் மார்ஷலுக்கு தான் சென்னை அருங்காட்சியகத்தில் முழு உருவ சிலையானது நிறுவப்பட உள்ளது.